வணக்கம் நண்பர்களே, ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் வர்த்தகம் மற்றும் முதலீடு சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி என்னென்ன ட்ரேட் பண்ணோம், நான் என்னென்ன கால் எடுத்து வச்சுருக்கேன், இன்னைய நியூஸ் என்ன அப்படின்றத விலாவரியாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி புதுசாக வந்த நியூஸ், மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்ற முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜேகே சிமெண்ட் Q2 ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 3 times இன்க்ரீஸ் இருக்குது. அதாவது லாஸ்ட் இயர் Q2 ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு ஜாஸ்தியாகி இப்போது 221.55 கோடிக்கு போய் நிற்கிது. ரொம்பவே பெரிய ப்ராஃபிட்டுங்க. அதனால் இந்த ஸ்டாக்கை இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நாள் க்ளோஸாக வாட்ச் பண்ண போகிறேன். நாளைக்கே இந்த ஸ்டாக் ரொம்ப ஏறினாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. அடுத்தது நிஃப்டி 50 ஆல் டைம் ஹை திரும்ப வந்துருச்சு. அதாவது மார்ச் மாதத்துக்கு முன்னாடி 2020 மார்ச் மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபால் ஒன்று வந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி நிஃப்டி 50 எவ்வளோ டாப்பில் இருந்ததுன்னு தெரியும். எல்லாருமே திடீர்னு நிஃப்டி 50 ஜாஸ்தியாக போயிட்டுருக்குன்னு அந்த ஹையை விட இன்னைக்கு ஜாஸ்தியாக போயிருக்கு. ஓவர் ப்ரைஸ்ட் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் ஆல் டைம் ஹைக்கு திரும்பவும் வந்திருக்கு. அதாவது நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஃபுல்லாக கரெக்டாகி ராலி பக்காவாக முடிஞ்சிருச்சு. பெரிய விஷயங்க. அடுத்து என்ன நடக்குதுன்றதையும் பார்ப்போம். இன்றைக்கி நான் பார்த்த மார்க்கெட் நியூஸில் இதான் ரொம்ப முக்கியமான நியூஸாக இருந்தது. இதை பற்றி சில சின்ன விஷயங்கள்லாம் வந்திருந்தது. உதாரணத்துக்கு பெப்சர்னுடைய கோவிட் வேக்சின் பற்றி நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தேனா பேங்க் பற்றின மர்ஜர் பற்றி நியூஸ் வந்திருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருந்தது. பட் ரொம்ப முக்கியமாக பார்த்தது ஜேகே சிமெண்ட்டும் நிஃப்டி 50 தான் ரொம்ப முக்கியமாக எனக்கு பட்டுச்சு. சரி, அடுத்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். நம்ம நிறைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் அண்ட் பொசிஷன்ஸுடைய கரண்ட் ஸ்டேட் என்ன, இப்போ இருக்கிற ஸ்டேட் என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிலையன்ஸ் பொசிஷன். நம்ம ரிலையன்ஸில் என்ன இருந்ததுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிலையன்ஸில் ஒரு பெரிய ஹேமர் ஒன்று ஃபார்ம் ஆயிருந்தது வீக்லி சார்ட்டில். ஸோ டோஜி ஹேமர் எப்படி சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் டோஜி, பட் டோஜி ஹேமர் ஃபார்ம் ஆயிருந்தது ஒரு நல்ல நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு அப்புறம். இன்றைக்கி அந்த என்ட்ரி பொசிஷனை தாண்டியே தான் ஓப்பனே ஆச்சு. ஸோ அந்த என்ட்ரி பொசிஷனில் என்ட்ரு ஆயாச்சு. இன்னும் நமக்கு டார்கெட் போய் ரீச் ஆகலை. டார்கெட் ரீச் ஆகும்போது நம்ம திரும்பவும் இந்த ஸ்டாக் வந்து பார்ப்போம். டார்கெட் 2109 சொல்லியிருந்தோம். இன்னும் 2109 போய் ரீச் பண்ணலை. ஃபஸ்ட் டார்கெட்டே இன்னும் ரீச் பண்ணலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படியும் இதை வந்து நம்ம டிசம்பர் ஃபியூச்சர்ஸாக தான் வச்சுருக்கோம். ஸோ நிறையவே டைம் இருக்குது. பொசிஷன் எடுத்தவங்களுக்கும் நிறையவே டைம் இருக்குது. நிறுத்தி நிதானமாக பார்க்கலாம். ட்ரேடிங்கில் நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது டிசிஎஸ் பொசிஷன் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ டிசிஎஸ் இதுவும் வீக்லி சார்ட் தான் எடுத்திருந்தோம். டிசிஎஸ்னுடைய வீக்லி சார்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவ் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங். அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் தாண்டி இப்போ என்ட்ரு ஆகிருக்கு. பாப்பா என்ன நடக்குதுன்னு இங்கேயும் சொல்கிறேன். நமக்கு இன்னும் என்ட்ரு ஆகிடுத்த தவிர்த்து இன்னும் டார்கெட் போய் ரீச் ஆகலை. வெயிட் பண்ணும். பொறுமை ரொம்ப அவசியம். அடுத்தது ஐஷர் மோட்டார்ஸ். ஸோ ஐஷர் மோட்டார்ஸ்லையும் வீக்லி சார்ட்டில் பார்த்தோன்னா ஒரு சின்ன நெகட்டிவ் ட்ரெண்டு, ஒரு பியர்சிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி மேலே போயிருக்கு. நம்ம 2225 வச்சுருந்தோம் டார்கெட். இன்னும் அந்த ஒரு ப்ரைஸுக்கு போகலை. வெயிட் பண்ணுவோம். 2225 தொடும்போது ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் ஆகிருச்சுன்னு பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் என்ட்ரு ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஹெச்இஜி அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் என்ட்ரு ஆகலை. ஆனால் எகைன் நான் சொன்ன மாதிரி தான் பொறுமை ரொம்ப முக்கியங்க. பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளோட என்ட்ரி பொசிஷனை தாண்டுதா அப்படின்ட்டு இன்னும் 2-3 நாள் டைம் கொடுத்து பார்ப்போம். என்ட்ரு ஆகலை அப்படின்னா நம்ம இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அது இன்னும் என்ட்ரு ஆகலை. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாள் தான் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிவிடுவேன். அதுக்கு அடுத்தது ஹீரோ மோட்டார் கார்ப் ஜான்வரி ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இது மந்த்லி சார்ட்டில் எடுத்திருந்தோம். ஸோ மந்த்லி சார்ட்டுக்கு இப்போ நான் மாற்ற போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் மாறுறதுக்கு உண்டான ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் நடந்திருக்கு. ஸோ அந்த என்கல்ஃபிங் முடிஞ்சது, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வாரம் வெயிட் பண்ணுவேன். இந்த வாரத்துக்குள்ளே என்ட்ரு ஆச்சுன்னா என்ட்ரு ஆனது, இல்லைன்னா இந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணிவிடுவேன். ஸோ அதை நான் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மைண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு அப்புறம், விச் இஸ் அ வெரி குட் திங். ஆனால் இதுவும் இன்னும் என்ட்ரு ஆகலை. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்ப்பேன். அதாவது இந்த வாரம் வெயிட் பண்ணி பார்ப்பேன். வர்ஸ்ட் கேஸ் இன்னும் 2-3 நாள் சேர்த்து வெயிட் பண்ணி பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா அதை விட்டு வெளில வந்துடுவேன். இதை தவிர்த்து இன்றைக்கி நான் புதுசாக பார்த்துருக்கிற ஒரு கால் என்ன அப்படின்னா ஆர்பிஎல் பேங்க். ஸோ ஆர்பிஎல் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இது மந்த்லி சார்ட்லேருந்து நான் டெய்லி சார்ட்டுக்கு மாற்றிடுறேன்.
நான் இதை ஏற்கனவே என்னுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர்லேயும் போட்டிருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ட்ரையாங்கிள் பேட்டர்னா என்ன அப்படின்றத பற்றி நான் இன்னும் விலாவரியாக உங்களுக்கு வீடியோவில் சொல்லலை. வரக்கூடிய ஒரு 2-3 நாட்கள் அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போட்டுருவேன். பட் நேற்றுக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிட்டு இன்றைக்கி அது கன்ஃபார்மாக ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் அதில் என்ட்ரு ஆயிருந்தேன். நேற்றுக்கு இந்த வீடியோ நான் போட மறந்துட்டேன். நேற்று வீடியோவில் இந்த விஷயத்தை போட மறந்துட்டேன். இன்றைக்கி போடுறேன். பட் இருந்தாலும் என்ட்ரு ஆக வேண்டிய பொசிஷனில் தான் இருக்குது. அந்த பொசிஷன்ஸை பற்றி என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஆர்பிஎல் 198 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நம்ம வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் 157 ரூபாய், டார்கெட் 207, 224, 284. இதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் எடுக்கிறது நான் அவ்வளோவா எனக்கு கன்சிடரேஷன் இல்லை. ரிஸ்க் எடுத்து ஃபியூச்சர்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜான் ஃபியூச்சர்ஸ் எடுங்க. டிசம்பர் ஃபியூச்சர்ஸ் தயவு செஞ்சு வேண்டாம். எடுத்தால் ஜான் ஃபியூச்சர்ஸ் எடுங்க. இல்லை நான் பொசிஷன் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, 4-5 மாதம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் பொசிஷன் எடுத்துக்கிறேன், எனக்கு 10% ப்ராஃபிட் 4 மாதத்தில் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக செகண்ட் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக 10% ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆர்பிஎல் பேங்க்கினுடைய என்ட்ரி பொசிஷன்ஸ். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நவம்பர் 10ஆம் தேதி இன்ட்ராடே பொசிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துருக்கிறது எஸ்பிஐ கார்டு. எஸ்பிஐ கார்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டே கேண்டலுக்கு திரும்ப மாற்றிருக்கேன். ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட் பார்க்கலாம். பாசிட்டிவ் ட்ரெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பியர்சிங் நடந்திருக்கும். வால்யூமும் கன்சிடரபிளாக நல்லா இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு ட்ரெண்டை விட பேட்டர்னில் இருக்கிற வால்யூம், இது ரெண்டுமே சேர்ந்த வால்யூமை பார்க்கணும். ஸோ 2 வால்யூமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னை விட ட்ரெண்டை விட பேட்டர்னில் வால்யூம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல கால். இந்த காலுக்கு உண்டான ப்ரைசிங் என்ட்ரிஸ் பார்க்கலாம். இது இன்ட்ராடே, ஏன்னா இது டே சார்ட்டுக்கு பார்க்குறோம். நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் அது வேலிட். 834 ரூபாய்க்கு கீழே போனால் இதை வித்துடலாம். ஸ்டாப் லாஸ் 864, டார்கெட் 858. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு டார்கெட் எப்பயுமே 0.4 to 0.5% தான் டார்கெட் வைப்பேன். ரெண்டாவது டார்கெட் 829. அடுத்தது எஸ்ஆர் டிரான்ஸ்ஃபர். ஸோ எஸ்ஆர் டிரான்ஸ்ஃபர்ன்றது ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் கம்பெனிங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட், பண்ணிச்சதுக்கப்புறம் ஒரு பியரிஷிங் நடந்திருக்கு. ஆனால் இதில் என்னென்னா ட்ரெண்டில் இருக்கிற வால்யூமை விட பேட்டர்னில் இருக்கிற வால்யூம் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கேண்டலினுடைய வால்யூமை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் இதுக்கு நான் பழைய ரேட்டிங் அளவுக்கு கொடுக்க முடியாது, பட் கன்சிடரபிளாக நல்ல ரேட்டிங் கொடுக்கலாம். ஆனால் இதுலேயும் நான் என்ட்ரு ஆக தான் போகிறேன் நாளைக்கு. இதோடைய ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம் வாங்க. செல்பியில் 826, ஸ்டாப் லாஸ் 559, டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் எப்பயுமே 0.5% டார்கெட் 819, சப்சிக்வெண்ட் டார்கெட் 801. அடுத்தது டிவைஸ் லேப். ஸோ டிவைஸ் லேப் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். இந்த பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு டோஜி உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஹெட்டு நல்ல டெயில் இருக்கும். நான் வேணால் ஜூம் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு நல்ல ஹெட்டு நல்ல டெயில், பத்தாத்துக்கு பாடி ரொம்ப சின்னதாக கம்மியாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். ப்ளஸ் அது ரெட் கலரில் இருக்குது. வால்யூம் அபரிவிதமான வால்யூம். ஸோ இது ஒரு நல்ல கால். இந்த கால் நாளைக்கு இன்ட்ராடேல இந்த கால் சூப்பராக நடக்கும். பார்ப்போம் இந்த கால் பற்றி என்ன நடக்குது, இந்த காலுடைய பாயிண்ட்ஸ் என்ன, இந்த காலுடைய ரேட்டிங்ஸ் என்ன, இந்த காலுடைய ப்ரைஸ் என்னன்றதை இப்போ பார்ப்போம். டிவைஸில் 3349 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா வித்துடலாம். ஸ்டாப் லாஸ் 3474 ரூபாய். ஃபஸ்ட்டு டார்கெட் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் 0.5% டார்கெட். திரும்ப சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். இன்ட்ராடேல டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒரு 6-7 மணி நேரம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நடக்கிறது தான் ட்ரேடிங். அதனால் டார்கெட் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 3330 ரூபா 0.5%. ரெண்டாவது டார்கெட் 3288 ரூபாய். அது ஃபஸ்ட்டு சப்போர்ட். இந்த எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு காரணம் டெக்னிக்கல் அனாலிசிஸ், கேண்டில் பேட்டர்ன், ப்ரைஸ் பேட்டர்ன், கேப் அனாலிசிஸ். இதை பற்றின வீடியோலாம் நான் மேலே ஒரு லிங்க்கில் ஐன்னு போட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதை பற்றின வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். நீங்களும் அதை பார்த்து கண்டுபிடிங்க. உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், நீங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இதை தவிர்த்து நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிற எல்லா கால்ஸுமே எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நல்ல ஹிட் ஆகும். நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு ட்ரேடிங் டே முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு இந்நேரம் உங்களுக்கு இதோடைய ரிசல்ட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே நான் புதுசாக போடுற வீடியோ உங்களுக்கு தெரியணும்னா கீழே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை தட்டி விடுங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்தோட்டங்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய எண்ணங்களையும் கருத்தோட்டங்களையும் இதே கமெண்ட் பாக்ஸில் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.